வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே கொத்தவரங்காய் செடி நட்டு வச்சுருந்தோங்க. நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு போச்சு. நிறையவே காய் வச்சு நம்ம சூப்பராக விளைச்சல் தந்ததுங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அது அறுவடை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அது திரும்பி எடுத்து சுத்தம் பண்ணியாச்சுங்க. எடுத்து போட்டாச்சு. அந்த இடம் வேஸ்ட்டாக தானே இருக்குது, திரும்பவும் ஏதாச்சும் செடி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தி விட்டுருக்கேன். கொத்தி விட்டுட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்குங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், கிணறு பாருங்கள், நல்ல மழைங்க. அந்த தடவை நிறைய மழை பெஞ்சு, இதுக்கு முன்னாடி வந்து நான் தண்ணியே இல்லை, பயிர் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன், தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே வீடியோ பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. அப்போ தண்ணி இல்லைன்னு கிணத்த காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி பாருங்கள், கிணறு நிறைஞ்சி இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஆரணிக்கு போயிருந்தேங்க. ஆரணிக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயசானம்மா கத்திரி நாற்றெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஆரணியில். அதுக்கப்புறம் கத்திரி நாற்றும் தக்காளி நாற்றும் ஒரு கத்தை வாங்கிக்கிட்டு வந்துருந்தேங்க. இது என்ன கத்திரி செடின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விதவிதமாக எத்தனையோ விதமான கத்திரி செடியெல்லாம் இருக்குது. ஆனால் நான் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரி செடி தாங்க. சரி பார்க்கலாம், நான் வந்து அந்த சின்னதாக ப்ளூ கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அதை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாற்று தேடினேன். அந்த நாற்று வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. எல்லாருமே வந்து நிறைய அந்த முள்ளு கத்திரிக்காய் செடி தாங்க வச்சுருந்தாங்க. அதனால் அந்த நாற்று கிடைக்காததுனால சரி பரவாயில்ல, இதே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த முள்ளு கத்திரிக்காய் செடி வாங்குறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய அந்த முள் கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குங்க. அந்த நிறைய எவ்வளோ தான் நம்ம உரம் போட்டாலும் மருந்து அடித்தாலும் அந்த நிறைய பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நான் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொத்தினார். எங்கள் வீட்டுக்காரர் கொத்தினதுக்கப்புறம் அவருக்கு முடியல, கொஞ்சம் சரி கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் கொத்தி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் வாங்கி கொத்தினேன். நானும் கொத்திட்டு அவரும் கொஞ்சம் 2 பேராக சேர்ந்து நல்லா கொத்தி மண் புழுதி பாருங்கள். மண் நல்லா புழுதியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நல்லா ஆழமாக கொத்தி மண்ணை சேர்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து போதும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவரே கொத்த ஆரம்பித்தார். ஏன் தான் அவ்வளோ கஷ்டமாக தூக்கி போட்டு கொத்துற, நார்மலாகவே கொத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொத்தின மாரி கொத்தினேன், அவர் சிம்பிளாக ஈஸியாக கொத்துற மாரி கொத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் எங்கள் கழனியில் எப்போதுமே இருக்குங்க. நிறைய 4-5 மரம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சதில் காற்று அடித்து 2 மரம் சாஞ்சு கிணத்துல சாஞ்சிருச்சுங்க. அதனால் வெட்டி தூர போட்டாச்சு. பழம் பாருங்கள், எப்போதுமே பழம் இருக்கும். குருவி காக்காலாம் சாப்பிடும். பழம் சாப்பிட்டு எங்களுக்கே ரொம்ப போர் அடித்து போச்சுங்க. அந்தளவுக்கு பழம் நிறையவே இருக்கும் கண்ணியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எங்கள் வீட்டுக்காரர் கொத்தி முடிச்சதுக்கப்புறம் நிறைய அந்த பெரிய பில்லுங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பரவாயில்ல விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நான் தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு செடி வளர்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த களை வந்துடும். அதனால தான் என்ன பண்ணேன், நான் அந்த பெரிய இருக்கிற செடியெல்லாம் எடுத்து தூர போட்டாச்சு. அப்புறம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்பவே குட்டி நாற்று தாங்க, ரொம்ப பெரிய நாற்று இல்லை, சின்ன நாற்று தான். எல்லாமே நட்டு நல்லா வரணும்னு சொல்லிட்டு சாமி வேண்டிக்கிட்டு நிறைய எனக்கு இந்த நாற்று வந்து கொஞ்சம் இஷ்டமே கிடையாதுங்க. இந்த நாற்று வந்து நிறைய பூச்சி தாக்குதல் தான் அதிகமாக வரும். இருக்க போக பாருங்களேன் நீங்களே. நட்டாச்சு. அப்புறம் நட்டுட்டு தண்ணி கொஞ்சம் உயிருக்கு தண்ணி விடணும் இல்லையா கத்திரி செடி நாற்றுக்கு, அப்படி சொல்லிட்டு தண்ணி கிணத்துல ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் பானையிலே எடுத்து பக்கத்தில் மொண்டு தண்ணி ஊற்றி நிறச்சாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.